இந்த எபிசோடில் நாம இயக்குனர் மணிகண்டன் ராமலிங்கம் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற சாத்தான் தி டார்க் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு கிராமத்தில் சாத்தான் வழிபாட்டில் மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க. நினைத்தது நடக்க ஆடு மாடு கோழி தாண்டி மனிதர்களையும் நரபலி கொடுக்குறாங்க. பின்னர் ஒரு கட்டத்தில் இந்த கொடூரம் அடங்கி கிராமம் சாதாரண நிலைக்கு வருது. இந்த சூழலில் ஐராவின் தாயார் மோனா திடீரென்று விசித்திரமாக நடந்து கொள்கிறாங்க. தன்னை தானே தாக்கி காயமடைகிறாங்க. இதையடுத்து விஷயம் கேள்விப்பட்டு ஐராவின் காதலான எப்ஜே வீட்டுக்கு வர்றாரு. அப்போது அங்கே ஒரு கொடூரமான உருவத்தை பார்க்குறாரு. அதன் பிறகு எப்ஜேவின் நடவடிக்கையிலும் மாற்றம் ஏற்படுது. அதே வேளை ஊரில் பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அசம்பாவிதங்கள் அரங்கேற தொடங்குது. மர்ம மரணங்கள் அதிகரிக்குது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? எப்ஜே நிலை என்ன ஆனது? பிரச்சனைகள் தீர்ந்ததா இல்லையா? இதாங்க இந்த படத்தோட மீதி கதை. இயல்பான நடிப்பால் எப்ஜே கலக்கியிருக்கிறாரு. அவரது காதலியாக வரும் ஐராவின் நடிப்பு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஆபத்தான அம்மாவிடம் சிக்கி அவதிப்படும் காட்சிகளில் பதவதைக்க வைக்கிறாரு. சில காட்சிகளே வந்தாலும் சாந்தினி தமிழரசன் கலக்கிடுறாங்க. அவரது கதாபாத்திரம் திருப்புமுனைன்னு சொல்லலாம். மோனா உள்ளிட்ட நடிகைகள் அத்தனை பேரும் தங்கள் சிறப்பான பங்களிப்பை அளிச்சிருக்காங்க. ஒளிப்பதிவாளர் பாலாஜி ராமசாமியின் கேமராவில் காட்சிகள் திகிலூட்டும்படி இருக்கு. அஸ்வின் கிருஷ்ணாவின் இசை மிரட்டல்னு சொல்லலாம். திகில் காட்சிகள் படத்துக்கு பலம் சொல்லலாம். லாஜிக் வீரர்கள் தவிர்த்திருக்கலாம்னு தோணுது. வழக்கமான கதைக்களம் என்றாலும் வித்தியாசமான காட்சிகளை கொண்டு திகில் பயம் ஏற்படுத்தி திரும்பி பார்க்க வைத்திருக்காரு இயக்குனர். கிளைமேக்ஸ் காட்சி திக் திக் ரகம்னு சொல்லலாம்.